ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம சைக்கிள் ரிக்ஷானுடைய அந்த வீலுக்கு ஃபோர்க்கு போட போகிறோமா. அந்த கம்பிகள் இருக்கும் இல்லையா, அந்த இது நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லோரும் இந்த மாதிரி 3 வீல் போட்டு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது 1 2 3 4 5 6 7 8 நீளத்தில் 2 லைன் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிடுங்க. ஓகேவா? 8 மணி இப்படி வரணும், இங்கே 2 மணி வரணும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி வச்சிங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக இப்படி முடிஞ்சிருக்கும் ஒயரு. இதில் வலது கை ஒயரில் ஒரு கருப்பு மணி கோத்துக்கிட்டு, இந்த பக்கம் ஏதோ இருக்குது இல்லையா, இதுக்கு நேரம் இந்த லாஸ்ட்டில் ஒரு மணி, அந்த மணியில் ஒயரை கோத்துக்கிடுங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் குறுக்கில் ஒரு மணி. மறுபடியும் இந்த மணியில் ஒயரை விட்டு அதுலேயே ஒரு மணியை கோத்து ஒரு பாதி ஒயர் எடுத்தால் கூட போதும்மா. இதை மட்டும் தனியாக இப்படி போடுறதுக்கு. ஓகேவா? இந்த பக்கம் இருக்கும் இல்லையா, போட்டு முடிச்சு போட்டுருங்க. பெரிய ஒயரை எடுத்து இப்படியும் போட்டு வரலாம். அது இப்போ 2 பக்கம் ஒயர் வந்தால் உங்களுக்கு இங்கே போடுறதுக்கு கொஞ்சம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி கோக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்குமோன்ற ஒரு அபிப்பிராயம். அதனால தான் நான் பாதி ஒயர் எடுத்து இது தனியாக இப்படி ரிங்கு போட்டு வச்சுக்க சொன்னேன். சரிங்களா? இதில் 2 விஷயமா. இது நான் முன்ன போட்டிருந்த அந்த சைக்கிள் ரிக்ஷானுடைய வீலை விட இது கொஞ்சம் ரவுண்டு பெருசு. சரிங்களா? நீங்களும் இதே போல் பெருசாக வந்திருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 9 போட்டுக்கிடுங்க. இல்லை ஒரு ரவுண்டு சின்னதாக வர போல் இருந்ததுன்னா இது 8 வந்ததுன்னா போதும் இந்த மணி. சரிங்களா? ஏன்னா அது கொஞ்சம் உங்கள் சைஸை பொறுத்து. நான் இந்த வாட்டி போட்டிருக்கிறது ஒரு இது ரவுண்டு பெருசாக வந்து வளையலும் கொஞ்சம் திக்காயிட்டு தொட்டு ஒரு ரவுண்டு பெருசாக வந்திருக்குது. சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு டோட்டல்னால் இப்படி எண்ணிக்கிடுங்க. இந்த உள்பக்கம் இருக்கிற மணியை 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 50 மணி வருதா இருந்ததுன்னா, அதாவது 48லேருந்து 50க்குள்ளே இந்த உள் ரவுண்டு மணி வந்திருந்ததுன்னா அப்போ இந்த 9 வரட்டும். இது 40க்கு கம்மியாக 43 44 அந்த மாதிரி வந்திருந்தால் கூட 8 போடுங்க போதும். சரிங்களா? இப்போது ஒரு ஃபுல் ஒயர் எடுத்துக்கிடுங்க. ஃபுல் ஒயர் எடுத்து
நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க. 1, 2, 3ன்னு இப்படி வருது இல்லையா? இந்த 3 மணியில் நடு மணியில் ஒயரை விடுங்க. எந்த உதவுனா இப்படி ஒரு ரிங்கை இப்படி விரலை சும்மா மாட்டிக்கிட்டு இப்படி ஒரு நடு மணியில் விரல் விடுங்க. ஒயர் விட்டு எடுத்துக்கிடுங்க. இன்னொரு இந்த இடது கை பக்கம் இருக்க ஒயரை அதுக்கு பக்கத்து மணியில் விட்டு இந்த மணியில் விட்டு இந்த மணிலையும் விட்டு சும்மா ஒரு இவ்வளோ லென்த்துக்கு இருந்தால் போதும். அந்த பக்கம் ஒரு 2 முடிச்சு போட்டுக்கிடுங்க. இந்த முடிச்சு போடாத இந்த ஒயரை இந்த கார்னர் மணியில் விட்டு கூட போடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் மட்டும் பாதி போடும்படி இருக்கும், ஒயர் தேர்ந்துடும். மறுபடியும் இந்த பக்கம் இப்படி போட்டுன்னு வரும்படி இருக்கும். அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக போகுதுன்றதுனால தான் நான் இந்த மெத்தடில் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போது இந்த பெரிய ஒயராக இருக்கு இல்லையா, அதை இந்த முடிச்சு போடுறதுக்கு பக்கத்துலேயே அது இருக்கு இல்லையா, இந்த மணிலையும் கோத்து இந்த 9 மணி வந்திருக்குல்ல, அதோ அதனுடைய அது பக்கத்து மணியிலே இப்படி கோத்துக்கிடுங்க. புரியுதுங்களா? இப்போ இப்படி வச்சு பாருங்கள். இந்த ரிங்கை இப்படி விரலில் அப்படி மாட்டினீங்கன்னா இந்த மணியில் இப்படி ஒயர் வந்திருக்கும். சரியா? நான் என்ன சொன்னேன், ஒரு ஒயரை இந்த நடுவில் இருக்க மணியில் இப்படி கோத்து ஒரு எட்ஜை இப்படி 3 மணியில் கொண்டு வந்து கூட்டு ஒரு 2 முடியை போட்டுடுங்கன்னு போட்டுட்டு அந்த பெரிய ஒயரை இருக்கிறத மட்டும் இந்த மணியில் இப்படி கோத்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இப்போது இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக இந்த இதை இப்படி வச்சுக்கிட்டு இந்த விரலில் இப்படி மாட்டினா போலியே இப்படி வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டிங்களா? ஏன்னா இப்படி திரும்பும்போது இப்படி திரும்பிடுச்சுன்னா இதை இந்த பக்கமே கொத்தோம்னா இதுக்கு இந்த பக்கம் வராமல் இருக்குமா. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த சைடும் கோக்கணும், நம்ம பின் சைடும் கோக்கணும். அது பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் இப்படி போட்டிருக்குன்னா இப்போ இந்த பக்கமும் நம்ம இதே போல் போடணும். அதனால் இந்த மணி இந்த 2 லைன் நம்ம போட்டோமே, அதில் ஒரு லைன் இப்படி வரணும், ஒரு லைன் அந்த பக்கம் இருக்கணும். தெரியும். அதுக்கு தான் இப்படி வச்சு பார்த்துக்கிடுங்கன்றேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி கோத்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க.
இது இப்படி அதை மணி கொக்கிறதுக்கு வராத போயிடும். இப்போ இப்படி கோத்துட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க, இங்கே மணி போயிடும். இது இந்த வெளி பக்கமாகவே இருக்கும். அப்போ எப்படி உங்களுக்கு இங்கே மணி கோக்க முடியும்? அதுக்கு தான் இப்படி மாற்றி வச்சு கோத்து, இந்த மணியில் கோத்துருக்கிறது இந்த பக்கம் இருந்தால் அந்த இன்னொரு லைன் உங்களுக்கு வெளிப்பக்கம் அப்படி இருக்கணும். இப்படி வைங்க, இப்படி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இப்படி வச்சு கோத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ சில்வர் கலர் மணி என்கிட்ட இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சில்வர் கலர் மணி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் மணியை யூஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அந்த கம்பிக்கு ஒயரில் ஏழு மணி கோக்கணும். இந்த 7 மணி கூட எப்படின்னா, இந்த ரவுண்டு பெருசாக இருந்தால் தான், இல்லைன்னா 6 மணி கோத்தா போதும். ஓகேவா? ஒரு மணி கம்மி பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சின்ன ரவுண்டாக இருந்து 7 மணி கோத்திங்கன்னா இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்காமல் கொஞ்சம் தொலைன்னு ஆகும் லூஸில். அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பெரிய ரவுண்டாக இருக்கிறதுனால ஒரு மணி எக்ஸ்ட்ரா கோக்குறேன். உங்களுக்கு அந்த 45க்குள்ளே இருந்து இதை 8 மணி தான் இந்த ரவுண்டு போட்டிருக்கீங்கன்னா 6 மணி கோத்திங்களான்னா போதும். 2 4 6, அது ரெட்டையாக இருந்தது, அதனால தான் சொன்னேன். 2 4 6 7 மணி. 7 மணி இருக்குதா? இப்போ ஆரம்பம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு மணியில் இதை இப்படி வரும் பார்த்தீங்களா, நிற்கிற மணி. இந்த ரவுண்டு உள் ரவுண்டில் படுத்துக்கிற மணி வரும், வெளி ரவுண்டில் படுத்துக்கிற மணி இப்படி ரவுண்டு வரும், நடுவில் இப்படி நிற்கிற மணி வருது. ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு நிற்கிற மணியில் ஒயரை கொத்துக்கிடுங்க. சரிங்களா? இப்போது இந்த படுத்துக்கிட்டு இருக்கிற மேல் ரவுண்டு, அதில் 1 2 3 4 5 மணியில் முதல்ல விடுங்க.
1 2 3 4 5 10 மணியில் விடுங்கம்மா. என்ன கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கிறா போல் இருக்கும். இதை நான் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்டு போட்டோமா, ரவுண்டில் இந்த 9 மணி வருது அல்லது 8 மணி, அது உங்களுடைய வளையலினுடைய இந்த ரவுண்டை பொறுத்து. அதில் இந்த ரவுண்டில் இருக்கிற ஒரு மணியில் ஒயரை கோத்து எடுத்துருக்கோம். எடுத்து 2 4 6 7 மணி அல்லது 6 மணி கோத்துட்டு அந்த ஒயரை இப்படி நிற்கிற இப்படி பார்த்து இந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறப்போ இந்த மாதிரி நிற்குது பார்த்தீங்களா மணி, இதோ இப்படி நிற்கும். இப்போ இந்த மாதிரி டைமண்ட் வரும்போது இப்படி இது உள் ரவுண்டு, ஓகே. மேலே இருக்கிறது வெளி ரவுண்டு. அந்த நடுவில் இப்படி இப்படி நிற்கிற மணி வருது இல்லையா, அதில் ஆரம்பத்தில் மட்டும் ஏதாவது ஒரு நிற்கிற மணியில் இப்படி கோத்துக்கிடுங்க. கோத்துக்கிட்டு அதே ஒயரை மேல் ரவுண்டு இப்படி வருது இல்லையா, இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 மணியில் கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு அந்த 10ஆவது மணிக்கு பக்கத்தில் நிற்கிறதில்ல ஒரு மணி, நிற்கிற மணி, அதில் இந்த ஒயரை கொத்து எடுத்துக்கிடுங்க. புரிஞ்சிடுச்சா? இப்போ மறுபடியும் 7 மணி.
7 மணிக்கு கோத்துக்கிட்டு இதை பாருங்கள். இப்போ முதல்ல ஒன்று கோத்தமா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மணி இருக்கு இல்லையா, இந்த மணியில் ஒயரை விடுங்க. அந்த ஏற்கனவே கோத்திருக்கமே அதில் இல்லை, அது பக்கத்து மணியில் வலது கை பக்கத்திலிருந்து இடது கை பக்கமாக ஒயரை விட்டு எடுத்துக்கிடுங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த ஒயர் எங்கே இருந்திருக்கும், இந்த மணிக்கும் இந்த மணிக்கும் நடுவில் ஒயர் வரும். புரிஞ்சுதுங்களா? இந்த முதல்ல ஒரு மணியை கோத்துருக்கோம், அதில் 7 மணி விட்டு 10 மணியில் வெளி ரவுண்டில் கோத்து, 10ஆவதில் இந்த நிற்கிற மணியில் கோத்து, மறுபடியும் 7 மணியை கோத்து இந்த 2ஆவது மணியில் கோக்கணும். இப்போ இந்த ஒயர் எங்கே இருக்குதுன்னா இந்த 2 மணிக்கும் நடுவில். ஓகே, இப்போ இன்னொரு 7 மணி. இப்போ இந்த மணிக்கும் இந்த மணிக்கு நடுவில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். நிற்கிற மணி 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? அப்போது 1 2 3 4 5 விட்டுட்டு 6ஆவது மணியில் கோருங்க. இந்த பாருங்கள், புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த ஒயரை மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10 மணியில் கோத்துட்டு வரணும். கொஞ்சம் ஒயர் தான் ஜாஸ்தி இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இது பாருங்கள், இப்படி வந்ததில் இந்த மேல் ரவுண்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மணியில் கோத்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்து மணியில் விட்டு 7 மணி கோத்து 1 2 3 4 5 6ஆவது மணியில் நிற்கிற மணியில் விடணும். விட்டதுக்கப்புறம் இப்போ மேல் ரவுண்டில் 1 2 3 4 5 இந்த 5ல் இல்லாத மறுபடியும் 10 மணியில், அப்போ டோட்டலாக 14 மணியில் கோருங்கம்மா. ஓகேவா? இது பாருங்கள்,
இந்த நிற்கிற மணியில் கோத்துருக்கோம். இதுக்கு மேலே வர 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 16 15வது மணியில் கோருங்க. 15 மணி வரைக்கும் கோக்கணும். ஓகேவா? பாருங்கள். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் முதல்ல இருக்கிற 5ல் கோத்து அது இல்லாத மறுபடியும் 10ல் கோக்கணும். கோத்துட்டு இந்த நிற்கிற மணியில் இப்படி கோக்கணும். சரிங்களா? மறுபடியும் 7 மணி. இப்போ அடுத்தது இதுக்கு பக்கத்தில் 1 2 3 4வது மணியில் உயர விட்டு மறுபடியும் 7 மணி. இப்போ நடுவில் இருக்கிற நிற்கிற மணி எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 மணி இருக்குது. ஓகேவா? அப்போது ஏற்கனவே இந்த கோத்ததை விட்டுட்டு 1 2 3 4 5 மணி விட்டு 6வது மணியில் கோக்கணும். பார்த்தீங்களா? இப்போ புரியுதுங்களா எப்படின்னு? இதை மறுபடியும் இந்த மணிக்கும் இந்த மணிக்கு நடுவில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. இந்த 5ல் கோத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 10 மணியில் இங்கே கோத்துட்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கே கோத்துட்டோம் நிற்கிற மணியில். இந்த ஃபோர்க்குக்கும் நடுவில் மேல் ரவுண்டில் எத்தனை மணி இருக்குது? 1 2 3 4 5 மணி இருக்குது. அதை கோத்துட்டு அப்புறம் 10 மணியில் கோக்கணும். சரிங்களா? உங்களுக்கு கோக்கிறது கஷ்டமாக இருக்கும்போது
இது கொஞ்சம் திக்கு குச்சியாக இருக்குது. கொஞ்சம் மெலிஸ் குச்சியை வச்சு இந்த ஊதுவத்தி குச்சி இருந்தால் கூட போதும். இப்படி உள்ள விட்டுட்டிங்கன்னா அந்த 1 மணி மட்டும் வரும். நீங்கள் அப்படி அப்படியே மணியை கோத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சரிண்ணா? ஏன்னா இது சம்டைம்ஸ் இது உள்ளே போய் இந்த பக்கம் வந்து அப்படிலாம் வரும். அதுக்கு பதில் அந்த ஊதுவத்தி குச்சி இருந்ததுன்னா கூட போய், இந்த குச்சி ரொம்ப திக்காக இருக்குது, அது இதுவாகும். ரெண்டு அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த மணியில் கோத்தாச்சு. இப்போது அடுத்தது 1 2 3 4 5 6 ரொம்ப 10 மணியில் கோக்கணும். ஏழு. இப்போ மறுபடியும் ரெண்டு, மூணு, 4, 6, 7. 1 2 3 4 5வது மணி. இப்போ 1 2 3 4 5 கோத்துட்டு மறுபடியும் 10 மணி கோக்கணும்.
இப்போ 10 மணியில் கோக்கணும். ரெண்டு மணியில் வந்துடுது ஒயரு. நாலு மணியில் வந்திருக்கு. அதுவே சம்டைம்ஸ் இப்படி வரிசையாக மணியில் கோத்துக்கும். இப்போ 3 மணியில் ஒயர் கோத்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? 7 மணி ஆயிடுச்சு. மணி ஆயிடுச்சு. இப்போ இந்த நிற்கிற மணியில் ரெண்டு, 3, 4, 5, 6, 7. மறுபடியும் 7 மணி. 2, 4, 5, 7. இப்போ 1, 2, 3, 4, 5, 6 மணி. சரிங்களா? இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு முடிச்சு போட்டு ஒயர் வச்சுருப்போம் இல்லைங்களா? இப்போ இதே போலயே இந்த 5 மணியில் விட்டு அங்கே நிற்கிற மணி எத்தனை நடுவில் இருக்குது? ஒன்று, இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது இல்லையா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் கிட்ட வரும். நீங்கள் இந்த மாதிரி 4 கோத்திங்களா பரவாயில்ல. அது நமக்கு 1, 2 அட்ஜஸ்ட் ஆகும். தப்பு கிடையாது. ஓகே. ஏன்னா இது ரொம்ப கேப்பாக இருக்கும். அதுக்கு பதில் இப்போ நம்ம இந்த மணி வரைக்கும் கோத்துட்டோம் இல்லையா? 1, 2, 3, 4 விட்டு இதுக்கு நடுவில் ஒன்று கொண்டு வந்துடுவோம். ஓகே.
2 1 2 3 4 மணியில் விட்டு இப்படி விட்டு 7 மணி. ஓகேவா? இப்போ இங்கே இந்த ஒயர் இருக்குமே, நம்ம முடிச்சு போட்டு வச்சு இங்கே விட்டுட்டு இருந்தோம் இல்லையா, இந்த இந்த மணியை இந்த கருப்புக்குள்ளே கோத்து இப்போ முடிச்சு போட்டுடலாம். கட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பக்கம் இப்படி ஒர்க் போட்டோமா, அடுத்தது இதே போல் இந்த 9 மணிக்கும் இப்படி நிற்கிற மணியில் கோத்து இந்த ரவுண்டில் கோத்து போட்டோம். அதையும் நான் அடுத்த வீடியோவில் போட்டு தரேன். சரிங்களா? ஒரு இதுவுக்கு போட்டுறேன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம போட்டிருக்கோம். இதை போடுங்க. இன்கேஸ் புரியலைன்னாலும் நான் 3வது வேலை போட்டுட்டு அதில் மறுபடியும் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கிடுங்க. சரிங்களா? நம்ம எப்படி போட்டோன்றது உங்களுக்கு தெரியும்.
கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஒரு வீலுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமை படைச்சு போட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக எப்படி போடணுன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் இதே போலயே 3 வீலுக்கும் ஒரு பக்கம் போட்டுக்கிடுங்க. மறுபடியும் இந்த 2வது பக்கம் எப்படி அதே போல் போடணுன்றதை நான் இன்னொரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் அதே போல் 2வது பக்கமும் போட்டுக்கலாம். போட்டுட்டா அந்த ஸ்டெம்மெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு இந்த சக்கரத்தெல்லாம் ஜாயின் பண்ணிட்டா சைக்கிள் ரிக்ஷா ரெடி. ஓகேங்களா? கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.